செல்வந்தர் சுதாமா வந்து கிருஷ்ணனுடைய நண்பர் அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்பல. நீ போய் வந்து கிருஷ்ணருடைய நண்பரா? கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்? அவரை பார்க்கறதுக்கு வந்து எனது ராஜாதி ராஜன்கள் கூட மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் காத்திருக்காங்க பொன்பொருளோட. நீ வந்து கந்தன் துணி கூட சரியா இல்லாம வந்திருக்கிற, கிழிஞ்சு இத்து போன ஆடைகள், நீ எப்படி கிருஷ்ணருக்கு நண்பனா இருக்க? அப்படி அப்சர்வ் பண்ண, அதை ஏற்றுக்கணும். அதனாலதான் ரிஷி முனிவர்கள் எல்லாருமே கையில கமண்டலத்துல கையில எப்பவுமே ஜலத்தை வச்சிருப்பாங்க, தண்ணியை வச்சிருப்பாங்க. யாருக்காவது வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும்னாலும் தண்ணியை வந்து கையில ஊற்றி அந்த ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய மந்திரத்தை தெளிப்பாங்க, அந்த தண்ணி அந்த வேலை செய்யும். யாரையாவது சபிக்கிறதுனாலும் கையில வந்து தண்ணியை ஊற்றி அந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. ஏன்னா தண்ணி அந்த வேலையை செஞ்சிடும். என்ன சொல்றோமோ நீர் வந்து அந்த வேலையை செஞ்சு பகவானே நீரா இருக்க. பகவானே சொல்றாரு, நீரின் சுவையும் நான் தான் சொல்றேன் பகவான். பஞ்சபூதம், காற்று, நீளம், நீர், பஞ்சபூதம் அனைத்துமே நான் தான். அர்ஜுனா, 10ஆம் பகவத்கீதை 10ஆவது அத்தியாயம் தசவதாரத்துல பகவான் காணிக்கிறார்களே, அனைத்துமே நான் தான் அப்படின்னு. அப்ப நீரின் சுவையும் நான் தான் சொல்றேன். ஏன்னா ஸ்ரீநந்த நந்தனம வந்தே ஸ்ரீராதிகா சரணந்தம் கோபிஜனா சமாஜிதம் பிருந்தாவனோ மனோஹரம் भज श्री कृष्ण चैतन्य गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम विष्णु शिला प्रभुपाद எல்லா புகழும் ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் के हरे कृष्ण महामंत्र संकीर्तन எல்லா புகழும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனத்திற்கு எல்லா புகழும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு This is the second time I am in the hall. Last year I was there, same place. Second year, this is second time. But number not increased. But we are not running behind number, we are running behind quality. I'm not feeling sad for that. நான் 2 முறை இந்த இடத்திற்கு வருகை புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். போன வருடம் கூட வந்திருந்தேன், இந்த வருடம் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஆனால் எண்ணிக்கை எதுவும் அதிகரிச்சதை போல தெரியல. எண்ணிக்கையின் பின்னாடி நம்ம ஒரு நாளும் போனது கிடையாது, தரத்தின் பின்னாடி தான் போயிருக்கோம். அதனால எனக்கு எந்த விதமான மனசங்கடமும் கிடையாது. Our spiritual practice means separation, not competition. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது விரகத்தை நோக்கி தானே தவிர்த்து போட்டியை நோக்கி கிடையாது. Separation means separation for our object of service. இங்க விரகம்னு நான் சொல்றது நம்முடைய கைங்கரியத்தினுடைய குறிக்கோளை நோக்கி. When competition taking place,
to know we are not practicing spirituality. We are practicing material gain. How to get material gain, material power, material appreciation, recognition, name, fame, distinction, desire. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியில போட்டி உள்ள நுழையுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பயிற்சி கிடையாது. பேர் புகழ் பணத்துக்காகத்தான் நம்ம ஆசைப்பட்டுட்டு நடந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். Krishna left Vrindavan. Akuro came because Kamsa wants to make a fire sacrifice. So he invited Krishna, Balaram, but Kamsa's intention to kill Krishna and Balaram. கம்சன் ஒரு யாகம் நடத்தினா அந்த யாகத்திற்கு கிருஷ்ணனையும் பலராமையும் கூப்பிடுறது போல அக்ரூரை அனுப்பிச்சு அழைப்பு விடுக்கிறான். உண்மையிலேயே இவர்கள் 2 பேரையுமே அந்த யாகத்தில் பங்கேற்பதற்காக அவன் அழைக்கல. இவர்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்வதற்காகத்தான் அவன் கூப்பிட்டே வச்சிருக்கான். That time Krishna only 9 years 10 months. Age only 9 years 10 months. When he left Vrindavan, all the gopis were lamenting. They were not allowing to go out of Vrindavan and attend this ceremony, fire sacrifice ceremony. But Krishna knew everything. Krishna explained everyone. I will come back soon. பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணன் கிளம்புறார் அப்படின்ற பொழுது அந்த தருணத்தில் அவருடைய வயதானது 9 வருடம் 10 மாதம் தான். இவர் வெளியில கிளம்புறார் பிரஜத்தை விட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே கோபிகள் எல்லோரும் சொல்லிட்டு புலம்பல்ல விரகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பகவான் சொல்றார், யாரும் கவலைப்படாதீங்க, நான் இந்த யாகத்துக்கு போயிட்டு மீண்டும் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்ட்டு. So that is the way to escape all the bad qualities. கிருஷ்ண குடும்பத்தை உருவாக்குறது மூலமா மட்டும்தான் நம்முடைய தீய பழக்கங்கள்ல இருந்தும் இந்த ஜட இயற்கையில இருந்தும் நம்ம விடுபட முடியுமே தவிர்த்து என் குடும்பம் நம் குடும்பம்னு சுயநலத்தோடு இருக்கிறதுனால அது ஒருபோதும் ஏற்படாது. Bad quality we are considering that things which is not pleasing Lord Krishna. இங்க நான் தீய பழக்கம்னு சொல்றது என்னன்னா பகவான் கிருஷ்ணனுடைய ஹிருதயத்துக்கு பிடிக்காதவற்றை எல்லாத்தையுமே நான் தீய பழக்கம்னு சொல்றேன். Krishna doesn't like what? Krishna doesn't like our competition in the name of service. Competition for accumulative power. But we are thinking of doing service. No. When we are involving ourselves in competition for accumulating power, that is material endeavor. Material thing always giving us trouble. My humble request to you and all is try to engage yourself to serve Krishna in every aspect. Through chanting Hare Krishna Mahamantra and go ahead with your spiritual practice. That will give you the perfection of your spiritual practice. Perfection of spiritual practice is feeling eternally blissful. Krishna is embodiment of eternal bliss, eternally blissful, eternally peaceful. Therefore, we should take shelter of Krishna and give due respect to everyone. இங்க பகவான் கிருஷ்ணனுடைய திருவுள்ளத்துக்கு சச்சரவுகள் ஒருபோதும் பிடிக்காது. கைங்கரியம் பண்ணும் பொழுது அந்த கைங்கரியத்துல ஒரு அதிகாரத்தை நம்ம அதிகாரத்தை நோக்கி நம்ம போகணும், நமக்கு அதிகாரம் வேணும்னு நம்ம நினைக்கிறது மகா தவறு. அப்படிலாம் இல்லை. கைங்கரியத்துல நான் எனக்கு கைங்கரியம்னு நினைச்சு நான் பண்றேன், அதுல அதிகாரம் ஏற்படலாம்னு சொன்னா அது மடமுட்டாள்தனம். ஒருபோதும் அது நம்மளை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது. மாறா நம்மளை திரும்பியும் அந்த ஜட இயற்கைக்குள்ள மூழ்க பண்ணிடும். அதனால
இந்த கைங்கரியத்துல எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாம நம்ம அந்த கைங்கரியத்துல ஈடுபடும் பொழுது பகவானுடைய திருவுள்ளம் கண்டிப்பா சந்தோஷமாகும்னு சொல்றாங்க. Request I want to explain you. Try to follow my request. Definitely will get spiritual life. எனக்கு இங்க நேரம் ஆயிடுச்சு, ஆனா உங்ககிட்ட தொடர்ந்து பேசணும்னு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாம ஒரே குடும்பமா இருந்து ஆன்மீக முன்னேற்றம் நோக்கி நம்ம கிளம்புவோம். Now with the Mahamantra and then Prasadam. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே